இந்த வீட்டுக்குள்ள வைல்ட் கார்டா வந்த ஒரு 6 பேர்ல ஒரு நபர் ராணவ் அப்படிங்கிற ஒரு நபர், அவர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல ஒண்ணுமே பண்ணல, வந்த முதல் வாரம் ஒண்ணுமே பண்ணல, கீழ்மட்டத்தில் இருந்தாப்புல. அதுக்கப்புறமா ஒரு டாஸ்க் நடக்குது, அந்த டாஸ்க்ல ஒரு சின்னதாக ஒரு பிராங்க் ஒன்று பண்றாங்க. அது பிராங்க் அப்படின்னு தெரிஞ்சும் கூட மக்கள் வந்து ராணுவுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டை கொடுத்தாங்க. எங்க இருந்து திடீர்னு அவ்வளோ சப்போர்ட் வந்துச்சுன்னு தெரியல. கீழ்மட்டத்தில் இருந்த ராணுவ வந்து டாப் 3க்கு போனாரு ஓட்டிங்ல, அன்அஃபிஷியலாக சொல்றேன் நான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சப்போர்ட்டை சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தருக்கு வந்து கொடுத்தாங்க. நம்மலாம் முழிச்சோம், என்னதான் இது, எதுக்கு திடீர்னு இவ்வளோ பெரிய ஹைப் எதுக்கு ஒருத்தருக்கு வருது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. எனக்குமே முதல் வாரம் வந்து ராணுவம் வரும்பொழுது அவர் பேசுறது, அவருடைய தோற்றம்லாம் பார்க்கும்பொழுது ஓகே, இந்த சீசனில் ஒரு டஃப்பான ஒரு பிளேயராக இருப்பார், மேபி அந்த ஆர் அப்படிங்கிற அந்த லெட்டர் அதுக்குரிய ஒரு நபராக இருப்பார், ஸோ இவர் தான் இந்த சீசனுடைய டைட்டில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறமா இவருடைய கேம் நல்லா இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது ஓகே, இவர் வந்து டைட்டிலுக்கு டிசர்விங்கான நபர் இல்லை அப்படின்றது நமக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறமா ஓட்டிங்கில் ராணுவ கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஆக்டிவிட்டிஸ் மூலமாக கீழே போயிட்டாருங்க. ராணுவ வந்து டாப் 5க்கு கூட வரமாட்டார் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்த ஒரு சமயத்தில் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடனாக ராணுவுக்கு மீண்டும் மக்களுடைய அந்த எழுச்சி, மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், 3வது ப்ரோமோ போட்டிருந்தான். இந்த 3வது ப்ரோமோவில் ராயனுக்கும் ஜாக்லினுக்கும் சண்டை, அது ஒரு சப்பா மேட்ரு, சரிங்களா? அந்த ப்ரோமோவில் நீங்கள் போய் கீழே பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களை பற்றி பேசுறத விட்டுட்டு, ராயனுக்கும் ஜாக்லினுக்கும் நடுவில் நடந்த அந்த சண்டையை பற்றி பேசுறத விட்டுட்டு ஃபுல்லாக ராணுவுக்கு சப்போர்ட்டிங்காக கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் போய் நீங்கள் பாருங்களேன், ராணுவுக்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து குவிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராணுவ வந்து இப்போ நாமினேஷனில் இருக்காரு, அவருக்கு ஓட்டு எப்படி நேற்று வரைக்கும் இருந்த ஓட்டுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஓட்டுக்கும் நீங்கள் போய் டிஃப்ரென்ஸை போய் பாருங்கள், அவ்வளோ ஓட்டு வந்து வந்திருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? ராணுவுக்கு ஷோல்டரில் அடிபட்டுருச்சு, ஷோல்டர் வந்து டிஸ்லோகேட் ஆயிருச்சா, இல்லை ஷோல்டர் வந்து உடஞ்சிருச்சா, ஃப்ராக்சர் ஆயிடுச்சான்னு தெரியாது. மேபி ஷோல்டர் ஃப்ராக்சர் ஆகியிருந்தால் ராணுவ இந்த வீட்டுக்குள்ளே வச்சிருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக அவரை வந்து வெளியில் தான் கொண்டு போயிருப்பாங்க. அவர் இந்நேரம் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட்டாக இருந்திருப்பார். திரும்பவும் ராணுவ உள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் மேபி அது வந்து ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா வந்து டிஷ்யூ டேர் ஆகிருக்கலாம், மசில் டேர் ஆகிருக்கலாம், அந்த மாதிரி எதனா வந்து ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் 3 வாரத்துக்கு வந்து அவர் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. 3 வாரத்துக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏற்கனவே மக்கள் வந்து ஐயோ ராணுவ அடிபட்டுருச்சே அப்படின்ற ஒரு சிம்பத்தி ஓட்டு ராணுவுக்கு இருக்கும். மேலும் அந்த ஓட்டை பூஸ்டப் பண்ற மாதிரி ஒருத்தவங்க வந்து ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க. யார் அதுன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சௌந்தர்யா தான் டாப் 2ல இருக்கிறாங்க. சௌந்தர்யாவுக்கு சேம், இப்போ ராணுவுக்கு எப்படி காரணமே இல்லாமல் சம்பந்தமே இல்லாமல் ஒரு குரூப் வந்து சப்போர்ட் பண்ணுதோ, அதே மாதிரி ஒரு பெரிய குரூப் வந்து சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, ஏன் நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சௌந்தர்யாவுக்கும் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கே ஒரு குழப்பம் இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே அவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு ஏன் ஓட்டு போடுறாங்கன்னு எனக்கே தெரில, எதை வச்சு ஓட்டு போடுறாங்கன்னு எனக்கு தெரில, நான் ஒன்றுமே பண்ணல இந்த வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி சௌந்தர்யாவே பேசியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் ஓட்டு பண்ணுறாங்க, நமக்கு மக்கள் நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை சிரிக்கிறாங்க. நீங்கள் நோட் பண்ணி பாருங்க, எல்லா வாரமும் யாருக்கு கிளாப்ஸ் வருதோ இல்லையோ சௌந்தர்யாவுக்கு மட்டும் தவறாமல் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லா வாரமும் கண்டினியூஸாக சௌந்தர்யாவை காட்டும் போது, சௌந்தர்யா பேசும் பொழுது கிளாப்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வாரம் கூட கிளாப் வராத வாரமே இல்லை. இப்படி தொடர்ச்சியாக கிளாப்ஸ் வரதை பார்க்கும் பொழுது சௌந்தர்யாவுக்கு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நம்ம தான் வந்து டாப்ல இருக்கோம் போல, மக்களுக்கு நம்ம பண்றதெல்லாம் பிடிச்சிருக்கு, அவங்க இந்த வீட்டுக்குள்ள பண்றது கிரிஞ்சு விஷயங்கள் மட்டும்தான், மேலும் மேலும் மக்கள் கை தட்டுறதை பார்த்த உடனே இதுதான் மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதையே ஜாஸ்தியா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதிகமாக ரீசெண்ட் டேஸ்ல ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு, சரிங்களா? இப்படி இருக்கும் பட்சத்தில் தான் சௌந்தர்யாவுக்கு ஒரு ஹெட் வெயிட், ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட், ஒரு தலகுணம் மண்டைக்குள்ள ஏறி போச்சு, நம்ம தான் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கு. அந்த எண்ணத்திலேயே இவங்க இந்த வீட்டுக்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் மட்டும்தான் எல்லாமே பண்றேன், மற்றவங்க எல்லாம் வேஸ்ட் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள அவங்க புகழ்ந்துக்கிறாங்களோ இல்லையோ, மற்றவங்களை மட்டும் தட்டி பேசுறதுல சௌந்தர்யா வந்து என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டதே கிடையாது. எல்லா இடத்துலையும் யாரையாச்சும் மட்டும் தட்டி பேசிட்டே தான் இருக்காங்க. அவங்களாம் அப்படி, இவங்களாம் இப்படி, நம்மலாம் வந்து இதுக்கு தான், நம்மலாம் சோறு திங்கிறதுக்கு தான் வந்தோமா, என்னமோ இவங்க தான் தாங்கி பிடிக்கிற மாதிரி அப்படி இஷ்டத்துக்குன்னு அவங்க வாயில வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படித்தான் இன்னைக்கு ராணுவ அடிபட்டாப்புல.
ராணுவ அடிபட்டாப்புல. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ப்ரோமோல அந்த அடிப்பட்ட விஷயங்கள் காட்டுறாங்க. அப்போ அன்ஷிதாவா இருக்கட்டும், ஜெஃப்ரியா இருக்கட்டும், அப்புறம் வந்து சௌந்தர்யாவா இருக்கட்டும், அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் கோவம். ஏங்க வழியில் ஒருத்தன் துடிச்சுக்கிட்டு இருக்கான், என்னங்க நீங்கள் எல்லாம் நடிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வெளியில் பார்க்குற மக்கள் வந்து கோவப்பட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏன் அது வந்து நடிப்பாக தெரிஞ்சுது அப்படின்னா, ஏற்கனவே ராணுவ இந்த மாதிரி வந்து ஒரு கண்டென்ட் வந்து பண்ணணுமேன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அவர். அதனால அவங்க அப்படி நினச்சாங்க. ஆனால் அடுத்த ரெண்டாவது ப்ரோமோல நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராணுவ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வருவாப்பில். வீட்டுக்கு வந்து அவர் வந்து கட்டு போட்டிருப்பாங்க. அப்போ விஷால் சொல்கிறாரு, 3 வாரத்துக்கு ராணுவ வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, அன்ஷிதா நான் வந்து தெரியாம நீ நடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி அவங்க ஜெனியூனா மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. அடுத்து பேசக்கூடிய சௌந்தர்யா அந்த மாதிரி வந்து ஓகே நானும் அந்த மாதிரி தான் நான் நினைச்சேன், என்னை மன்னிச்சிரு. அவனுக்கும் சில வழிகள் இருக்கும்ல, இப்போ அடிபட்டுருச்சுன்னா கண்டிப்பாக பெயின் இருக்கும். அதுக்காச்சும் சரி ஓகே நான் வந்து தெரியாமல் சொல்லிட்டேன், உண்மையாகவே உனக்கு அடிபட்டுருச்சுன்னு எனக்கு புரியல, என்னை மன்னிச்சிரு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனால் மாறா சௌந்தர்யா என்ன பேசுகிறாங்க, நீ அங்கே விழும்போது நீ வந்து வேணும்னு விழுகிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு, வேணும் நீ விழுவுறியா அப்படி தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாருக்கும் தோணும் தான், இயல்பு தான். அது ஓகே, அது வரைக்கும் ஓகே. ராணுவ எந்திரிச்சு நான் ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பண்ணுவேன், ஆனால் நான் வேணும்னு நான் விழலை, எனக்கு உண்மையாலுமே அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு ராணுவ வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. இது வந்து அங்கே நடக்குது. இதில் எதனா பிரச்சனையான்னு கேட்டால் இல்லை, அந்த மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு அவங்க சொன்னது ஓகே. ஆனால் அந்த ப்ரோமோலேயே வந்து கடைசியில் அவங்க ஜெஃப்ரி கிட்ட பேசக்கூடிய விஷயங்களை பார்த்து மக்களால் பொறுக்கவே முடியல. அப்படி என்ன பேசுறாங்க, நான் அவங்ககிட்ட சாரி கேட்கலாம் எந்திரிச்சு நிக்கல, உனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு நீ தான் காரணம் சொல்றதுக்கு தான் நான் எந்திரிச்சு நின்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ஆணவத்தை, அதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹெட் வெயிட்டு, அந்த ஆணவத்தினுடைய உச்சகட்டம். ஒருத்தன் வந்து அடிபட்டிருக்கு, வலிக்கலையோ அதுவும் ஒரு அடிதான், 3 வாரத்துக்கு அவனால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. சரிங்களா? ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள எதனா ஒன்று பண்ணணுமே பண்ணக்கூடாது, ஆனால் எதனா ஒன்று பண்ணணும், அப்படி தான் சர்வை பண்ண முடியும். ஸோ இது வந்து ராணுவ பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் அவருக்கு. அதை வச்சு ஒருத்தவங்க வந்து பேசுறது, நான் வந்து சாரி, அந்த இடத்துல கூட நான் சாரி கேட்கணும்னு நான் எந்திரிச்சு நிற்கலை, அது ஏன் உங்களுக்கு தோணலை, அவ்வளோ இரக்கமற்ற ஒரு பெண்ணா நீங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து மக்கள் மத்தியில் வருது. இதனால் என்ன ஆயிடுச்சு இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யாவை பயங்கரமாக போட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு ராணுவுக்கு அப்படியே அது வாக்கா மாறுது. ஏன்னா இன்னைக்கு ஒரே நாள்ல பாருங்களேன், ராணுவுடைய தந்தைக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கராத்தே மாஸ்டர். அவர் வந்து ராணுவ அவங்க அப்பாவுடைய பேரை சொன்ன பிறகுதான் இவர் தான் ராணுவுடைய தந்தை அப்படிங்கிறது தெரிய வந்தது. கராத்தே சந்துரு அப்படிங்கிறவர் தான் ராணுவுடைய தந்தை. ஸோ இவர் பயங்கர ஒரு ஃபேமஸான ஒரு கராத்தே மாஸ்டர், ஒரு அகாடமிலாம் வச்சிருக்கிறாரு. சரிங்களா? ஸோ இவர் நிறைய சினிமா பிரபலங்களுக்கு பரிச்சயமானவர் தான். ரஞ்சித் அவர்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கேன்னா அவர் வந்து விஷ் பண்ணாரு. இந்த சினிமா துறையில் ஸ்டண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய அரசியல் தலைவர்களோட லிங்க்ல இருக்கக்கூடிய ஒரு நபர், நல்லா கொஞ்சம் ரிச்சான ஒரு ஆள் தான். இப்போ ராணுவ வந்து இவர் வந்து இன்னைக்கு மிடில் கிளாஸ் அப்படின்னு சொன்னார். இல்லை, ராணுவ மிடில் கிளாஸ் கிடையாது, நல்லா ரிச்சான ஒரு மனுஷன் தான் ராணுவ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு சொல்லி இன்னைக்கு தான் ராணுவ போய் விஷ்லாம் பண்ணாப்புல. அது ஒரு மாதிரி ஒரு பாசமாக இருந்துச்சு, ஒரு மாதிரி வந்து க்யூட்டாக இருந்துச்சு. மக்களுக்கு பார்க்கும்போது பரவாயில்ல, அப்பாவுக்கு வந்து மறக்காமல் புள்ள வந்து விஷ் பண்ணுறாரு, எல்லாரையும் சேர்த்து வச்சு வர விஷ் பண்ண சொன்னாப்புல. எங்கள் அப்பாவுக்கு இன்றைக்கி பர்த்டே, எல்லாரும் ஒரு விஷ் பண்ணிங்கன்னா அவர் வந்து சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பற்றி பெருமையாக பேசிட்டு ராணுவ வந்து சொல்லிட்டு இருந்தாப்புல. இதை பார்க்கும்போதே மக்களுக்கு ஓகே, ஒரு நல்ல மகன் பாய்வன், தந்தைக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாப்புல. அப்பாவுடைய பிறந்தநாள் எத்தனை பேர் பசங்களுக்கு வந்து அப்பாவுடைய பிறந்தநாள் ஞாபகம் இருக்கும் தெரியாது. ஆனால் ராணுவ ஞாபகம் வச்சுக்கிட்டு விஷ் பண்ணுறாரே அப்படின்னு சொல்லி மக்கள் அதுலேயே ராணுவ வந்து புகழ்ந்துட்டு இருந்தாங்க. மேலும் இப்போ என்ன சௌந்தர்யா இந்த மாதிரி பேசுறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாமே சேர்ந்துருச்சு மக்களுக்கு. சே, அவங்க அப்பா பிறந்த நாள் அன்னைக்கு வந்து இந்த பையனுக்கு இப்படி ஆயிடுச்சே, அவங்க வீட்டில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்க அம்மா அப்பா எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க, காலையில் நம்ம புள்ள நமக்கு விஷ் பண்ணானே அப்படின்றத அவங்க பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் இந்த ப்ரோமோ பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். இப்படியெல்லாம் மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் கமெண்ட் செக்ஷன் போய் பாருங்கள். நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா 3வது ப்ரோமோ நீங்கள் போய் பாருங்கள். அந்த ப்ரோமோக்கும் கீழே வர கமெண்ட்ஸ்க்கும் சம்மந்தமே இருக்காது. இது பிஆர் ஒர்க்கு இல்லை வந்து எந்த ஒர்க்காக இருந்தாலும் சௌந்தர்யா ஒரு விஷயத்துக்கு விதையை போட்டு விட்டாங்க. ஏன்னா சௌந்தர்யாவை எல்லாருமே வந்து
பார்த்து சௌந்தர்யாவை சப்போர்ட் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களுடைய இன்னசென்ஸ், ஒரு வெகுளித்தனமான ஒரு விஷயம். ஆனால் அதை தாண்டி ஒரு விஷத்தன்மையை இன்னைக்கு அவங்க வந்து பார்த்துருக்காங்க. எல்லாரும் மக்கள் பொதுவாகவே வந்து பார்த்துருக்குறாங்க. இதன் காரணமாகவே என்ன ஆயிடுச்சு இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யாவை திட்டி ராணுவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ ராணுவ் நிச்சயமாக டாப் 5க்குள்ளே வருவார். ஏன்னா 3 வாரங்கள் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லி 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 சொல்லியே வெளியில் ஒரு சிம்பத்தி கேம்பெயின் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆல்ரெடி நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, டாப் 5ல் ராணுவ வந்து டைட்டில் வின் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது, சத்தியமாக வாய்ப்புகள் இருக்குது. 170% ராணுவ டைட்டில் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லை அப்படின்னா இந்த 3 வாரங்கள் ராணுவ எதுக்காக இங்கே வைக்கணும்? பிளான் இல்லாமலாம் வைக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? எனக்கு வந்து ஏதோ தோணுது. ஸோ ராணுவ அடிப்பட்ட பிறகும் அவரை வந்து வீட்டுக்கு அனுப்பாமல் திரும்பவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இல்லை ஒன்று மருத்துவமனையிலையாச்சும் இருந்திருக்கணும். அப்படியும் இல்லாமல் அடிப்பட்ட கொஞ்ச நேரத்திலே ராணுவ கூட்டு வந்து அதே வீட்டுக்குள்ளே வைக்கிறாங்க அப்படின்னா பின்னாடி ஒரு சதி வேலை நடக்குது. ஆனால் அதுக்கான காரணமாக இப்போ யார் இருக்க போகிறது? சௌந்தர்யா. நம்மளுடைய வாய் தான் நம்மளுக்கு மிகப்பெரிய எதிரியே. எங்கே எதை பேசணும் எப்போ பேசணும் நமக்கு தெரியாமல் நம்ம பேசுறதுனால தான் நமக்கே பின்னாடி ஒரு ஆப்பை நம்ம சொல்லிக்கிறோம். இது சௌந்தர்யா விஷயத்தில் பல இடங்களில் நிரூபணமாக இருக்கு. இப்போ அது அப்பட்டமாக மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு. வாயை கண்ட்ரோல் பண்ணுங்க சௌந்தர்யா அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத்தனை நாளாக நேற்று வரைக்கும் சௌந்தர்யாவுக்கு ஃபயர் விட்டு ட்விட் போட்டவங்களாம் இன்னைக்கு சௌந்தர்யாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னால் பார்க்க முடியல அதெல்லாம். ஸோ அவங்களாம் வந்து இப்போ ராணுவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ராணுவ பரவாயில்ல, ராணுவ பாவம். அந்த பாவம்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் முக்கியமான ஒரு மேட்ரே. மக்கள் மத்தியில் எது ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, சிம்பத்தி அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகிடும். இப்போ ராணுவ மேலே மிகப்பெரிய ஒரு சிம்பத்தி வந்து வருது. ஸோ 3 வாரங்கள் இப்போ வரக்கூடிய வாரங்களில் என்ன ஆகும்? டாஸ்க் எதுவுமே ராணுவால் ஆட முடியாது. அடுத்து ஃபேமிலி ரவுண்டு வரும், அங்கே ஒரு எமோஷனல் சீன்ஸ் வரும். இதெல்லாம் பார்க்க மக்களுக்கு இன்னும் ராணுவ மேலே என்ன ஆகும்? பாசம் பிரியமெல்லாம் அதிகமாகவும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஓட் பண்ணுவாங்க. கடைசியில் டைட்டில் ராணுவுக்கு கொடுத்துட்டு ஷோவை மூடிட்டு போயிடுவாங்க. அப்போ முத்துக்குமரனுக்கும் டாட்டா தான், ஜாக்லினுக்கும் டாட்டா தான், சௌந்தர்யாவுக்கும் மிகப்பெரிய டாட்டா. இதான் நடக்க போகுது. பார்ப்போம், நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த ஒன்று டாஸ்க் ஆரம்பித்த பிறகு எப்படி அடிபட்டுச்சு என்ன ஏதுன்றதை நம்ம விலாவரியாக பேசுவோம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தவங்க பண்ண ஒரு விஷயத்தினால மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் வெளியில் ஏற்பட்டிருக்கு ஒரே நாளில். அது பார்க்கும்போது உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக தான் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் ஆகும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ தயவுசெய்து இந்த வீடியோ லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.